வணக்கம் மகளே, நான் உங்கள் சுகன்யா ஹரி. இன்னைக்கு நம்ம காண்க இருக்கின்ற தலைப்பு குரு பயிற்சி பற்றினது. குரு பயிற்சியாகி ஒரு வாரமாவது இருந்தாலும் பரவாயில்ல, அவர் ஒரு வருடம் கடகத்தில் தான் இருக்க போகிறாரு. சரி, என்னன்னு பார்ப்போமா? கடந்த ஒரு வருடம் காலமாக மிதுனத்தில் இருந்தார். இப்பொழுது கடகத்துக்கு வந்திருக்கிறார். இப்போ எல்லாம் ஜோதிடர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவர் உச்சமாயிட்டார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உச்சமாயிட்டார் தான். அந்த உச்சமானதுலே ஒரு சில சிக்கல்கள்லாம் இருக்குது. அவர் நல்ல விதமாக உச்சமாயிருக்கிறாரா இல்லை கெட்ட விதமாக உச்சமாயிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி. நல்ல விதமாக உச்சமானால் நன்மை, கெட்ட விதமாக உச்சமாயிட்டாருன்னா ரொம்ப கஷ்டம்தான். இப்போ யோக பலன்கள் பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ கடகத்துக்கு வந்திருக்கிறார் இல்லையா? 5ஆம் பார்வையால் விருச்சகத்தை பார்ப்பார், 7ஆம் பார்வையால் மகரத்தை பார்ப்பார், 9ஆம் பார்வையால் மீனத்தை பார்ப்பார். இப்போது கடகம், விருச்சகம், மகரம், மீனம் மட்டும்தான் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறது. எல்லாருக்கும் கிடையாது. எல்லாரும் எப்படியும் குரு பயிற்சி அன்னைக்கு தேங்காய் பூ பழம்லாம் வாங்கிட்டு கோயிலுக்கு குடுன்னு ஓடி இருப்பீங்க. அப்படி என்ன ஓடினாலும் அவர் நன்மை செய்ய போகிறது தான். எல்லா ராசிக்கும் எல்லா லக்னக்காரர்களுக்கும் செய்ய மாட்டார். கடகம், விருஷகம், மகரம், மீனத்துக்கு மட்டும்தான் செய்ய போகிறாரு. அதை நல்ல மைண்டில் ஏற்றிக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் குரு யோகாதிபதியாகவோ அல்லது கர்ணநாதனாகவோ இருந்தால் மட்டுமே உங்களுக்கு நன்மையான காலம் இந்த ஒரு வருட காலம். உங்கள் ஜாதகத்தை எடுங்க, உங்களுக்கு எந்த லக்னம்ன்றதை பாருங்கள். கடகம், விருஷகம், மகரம், மீனம் ஆகிய இடங்கள்லாம் உங்களுக்கு எந்த பாகமும் பாருங்கள். அந்த பாகவத்தின் ரீதியாக குரு உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் இப்போ செய்ய போகிறாருன்னு அர்த்தம். உச்சமாயிட்டார்ல, உச்சமாகி பார்வை பார்ப்பார்ல, அப்போ இன்னும் அதிகப்படியான நன்மை செய்ய போகிறாருன்னு அர்த்தம். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு கடக லக்னம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. கடகத்திலே இப்போ குரு வந்தாச்சா? இப்போது நான் சொன்ன இந்த 3 விஷயத்தை பொருத்தி பார்க்கணும். முடக்காதிபதி, அவயோகி, வைநாசிக அதிபதியாக இருந்தாருன்னா இப்போ உங்களுக்கு நீங்களே ஆப்பு வச்சுக்க போகிறீங்கன்னு அர்த்தம். இப்போ 5ஆம் பார்வையால் விருச்சகத்தை பார்ப்பார். அப்போ என்ன ஆக போகுதுன்னா, உங்களுக்கு குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, குழந்தை தாமதமாகுதுன்னா இன்னும் ஒரு வருட காலம் அது தாமதமாக போகுதுன்னு அர்த்தம். இல்லை குழந்தை இருக்குன்னா குழந்தையால் உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக வரும், அதுவும் பயங்கர லெவலில் வரும். இப்போ சொத்து விஷயம் எங்கன்னா கோர்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு, இல்லை சொத்து விற்க முடியாமல் இருக்குது, பூர்வீகத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அது ஒன்றும் இழுக்க போகுது, ஜவ்வு மாதிரி ஒன்றும் இழுத்துக்கிட்டு போகுது. 7ஆம் பார்வையால் மகரத்தை பார்க்க போகிறார். கல்யாணத்துக்காக இந்த ஒரு வருஷம் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கல்யாணம் பண்ண விட மாட்டார். உங்களை எப்படிலாம் அடிக்கலாமோ அப்படிலாம் அடிப்பார். உங்களுக்கு 3000 பொண்ணு பாருங்கள், 4000 மாப்பிள்ளை பாருங்கள், உங்களை பார்க்கவே விட மாட்டார், பண்ணவே விட மாட்டார். கல்யாணத்தில் என்னென்ன பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணுவார். நண்பர்களால் பிரச்சனையை வர வைப்பார். கூட்டு தொழில் பண்ணிங்கன்னா அது மேலே பிரச்சனையை வர வைப்பார். 9ஆம் பார்வையால் மீனத்தை பார்க்கிறார் இல்லைங்களா? உங்கள் அப்பாவுக்கு எதனா அடிப்பட போகுதுன்னு அர்த்தம். அது உடல் ரீதியாகவும் இருக்கலாம், இல்லை பொருளாதார ரீதியாகவும் இருக்கலாம். எது மூலியமாக உங்கள் அப்பா அடி வாங்க போகிறாருன்னு அர்த்தம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோக பலன்களை கண்டிப்பாக தடுப்பார். ஏதோ ஒரு சின்ன யோகம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு, அதையும் தடுத்துப்பார். அது உச்சமாகி பார்க்குறாரா, பயங்கரமாக பார்ப்பார். பயங்கரமாக பார்த்து உங்களை பிரச்சனையை ஏற்படுத்துவார். இவ்வளோதான். இந்த கடகம், விருஷகம், மகரம், மீனம் தான் இப்போது ஒரு வருட காலம் ஆக்டிவேட்லே இருக்கும். தவிர்த்து மீது எந்த பாகவக்காரர்களும் எந்த ராசிக்காரர்களும் பயப்பட வேண்டியதில்லை. அதனால் டெய்லி போய் உக்காந்துக்கிட்டு இந்த ராசி பலனை பார்க்குறது நிறுத்திடுங்க. குருலாம் கெட்டு போயிட்டாருன்னு நினச்சிங்களேன், அவரை மாதிரி ரிவெஞ்ச் எடுக்க வேற யாருமே வேணாம். சனி ராகு மட்டும்தான், சனி ராகுக்கு இது மட்டும்தான் கெட்டவர்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையிலே அவங்களாம் ஒரு மிக நல்லவங்க. குரு தான் சுபகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் கெட்டு போயிட்டாருன்னா அந்த அளவுக்கு டெரராக மாறுவார். இப்போது அவரோட சின்னம் பார்த்திங்கன்னா யானை. நல்லா இருந்தாருன்னா அம்பாரி யானை, கெட்டு போயிட்டு இருந்தாருன்னா மதம் பிடித்த யானை. உங்களுக்கு அம்பாரி யானை வேண்டுமா இல்லை உங்களை தூக்கி போட்டு மெரிக்கிற மத யானையும் வேணுமா அப்படின்னு சொல்லி உங்களோட ஜாதக ரீதியாக நீங்கள் தான் கண்டறியணும். அதை சரி செய்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. அதை சரி செஞ்சிங்கன்னா அது அசுப பலன்லேருந்து மாறி சுப பலனாக மாறும். என் குருநாதர் ஒரு வார்த்தை சொல்லுவார் குரு கிரகம் பற்றி, அது ஒரு சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் வச்ச பேர் பார்த்திங்கன்னா சைக்கோ கில்லர். சைலண்ட் கில்லராவது மெல்லமாக அடிச்சுக்கிட்டே இருக்கும், நம்மளுக்கு தெரியாது. அதில் உண்மையிலே எப்போ அடி வாங்குறோம்னே தெரியாது. நம்ம அடி வாங்கிட்டு இருப்போம், முழுமையாக அடி வாங்கினக்கப்புறமா தான் நம்ம முழுமையாக பாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணோம். ஆனால் நான் வச்சது சைக்கோ கில்லர். ஏன்னா பிளான் போட்டு பண்ணோம்.
பிளான் ஆல்ரெடி போட்டிருக்கும். சைக்கோ போடுற பிளான்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப டஃப்பு. அதுக்கெல்லாம் ஹையர் இன்டெலிஜென்ஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க, கஷ்டப்பட்டு கண்டுபிடிப்பாங்க. அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சைக்கோ கில்லர் மாதிரி. உங்களுக்கு நீங்கள் ரொம்ப அதிகமாக பாதிப்படைய போகிறீங்க அந்த விஷயத்தில், குருலாம் கெட்டு போயிடுதுன்னா. அதனால்